உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். சக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய தினம் 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள், துதியை திதி, உத்திராட நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 5 மணி முதல் 6:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம், மிருகஷீரிடம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பக்தி, ரிஷபம் பெருமை, மிதுனம் வரவு, கடகம் இன்பம், சிம்மம் ஆர்வம், கன்னி நன்மை, துலாம் ஆதாயம், விருச்சிகம் அன்பு, தனுசு ஜெயம், மகரம் லாபம், கும்பம் சுகம், மீனம் மகிழ்ச்சி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆன்மீக தகவல் பகுதியில் இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்க போகிறோம். புத்தாண்டு பிறந்து விட்டது. 2025 எப்படி வேகமாக நாட்கள் ஓடியது என்று தெரியவில்லை. இப்போ தான் 2024 பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 2024 எங்களிடம் விடை பெற்று செல்லுகின்றது. 2025 எங்களை நோக்கி வந்துவிட்டது. விநாயகர் வழிபாடு இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் பிரபல்யமாக இருக்கும். வழிபாடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இந்த ஆண்டு 2025 ஆண்டு பொதுவாக 12 ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். நாங்கள் போன எபிசோட்டில் இந்த ஆங்கில புத்தாண்டுக்குண்டான மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் ராசி பலனை பார்த்தோம். ஒவ்வொரு ராசிக்காரரும் வழிபட வேண்டிய தெய்வங்களை பற்றி தனித்தனியாக இருக்குது. அதை நான் திரும்பி சொல்லித்தரேன். இந்த 2025ஆம் ஆண்டில் 12 ராசிக்காரர்களும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது என்றதை பற்றி நான் சொல்லித்தரேன். அது மட்டுமில்லாமல் யாருக்கு ஏழரைச்சனி, யாருக்கு அட்டமத்து சனி, யாருக்கு கண்டச்சனி, யாருக்கு அர்த்தாஷ்டமச்சனி, யாருக்கு அஷ்டமத்து குரு, யாருக்கு குரு விரயத்தில் இருக்கார், ராகு கேது இந்த வருஷம் யாருக்கு சரியில்லை, இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன். பொதுவாக 12 ராசிக்காரர்களும் இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2025 விநாயகரை வழிபடுவது சால திறந்தது. புதிய விஷயங்களை தொடங்க வேண்டும். எப்பவும் புத்தாண்டு பிறந்த உடனே போன வருஷத்தில் ஏற்பட்ட தோல்விகளை எல்லாம் படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டு வெற்றியை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். ஒவ்வொரு புத்தாண்டும் 1ஆம் தேதி இன்றைக்கு நீங்கள் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சங்கல்பம்? பழைய ஆண்டுகளில் 2024 என்ன தவறு விட்டோம், என்ன பிழைகளை விட்டோம், என்ன தவறு செய்தோம், எது எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது, என்ன விஷயம் எங்களுடைய மனதை வாட்டியது அல்லது வலிக்கச் செய்தது, இதை எல்லாத்தையும் அறிந்து கொண்டு அந்த அனுபவங்களை எல்லாம் பாடங்களாக ஏற்றிக்கொண்டு தோல்விகளை எல்லாம் வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டு உங்களுக்கு நடந்த கசப்பான அனுபவங்கள், மறக்க வேண்டிய அனுபவங்கள், சில தோல்விகள், துன்பங்கள், அவமானங்கள், கெட்ட பெயர்கள், இதுகளையெல்லாம் இந்த புது ஆண்டில் இருந்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. என்ன காரணத்திற்காக நாங்கள் தோல்வியை சந்தித்தோம்,
அதை தெரிஞ்சு கொண்டு இந்த வருஷத்தில் அதை மாற்றி அமைக்க முயற்சி செய்யுங்கள். எதனால் நாங்கள் அவமானப்பட்டோம் அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். எதனால் நாங்கள் வேதனைப்பட்டோம், எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் நடந்தது, எந்த விஷயத்தில் நாங்கள் தவறு செய்தோம் என்பதை ஆழமாக உணர்ந்து கொண்டு எப்பவும் ஒருத்தன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் தான் செய்த தவறுகளை ஏற்றுக்கொண்டால், தவறுகளை புரிந்து கொண்டால், தவறுகளை ஆழமாக உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றியடையலாம். உங்களுடைய தவறு என்ன, பிழை என்ன என்று உங்களுக்கே தெரியாத மட்டும் உங்களால் வெற்றி கொள்ள முடியாது. அல்லது நீங்கள் செய்த தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத மட்டும் உங்களால் வெற்றி அடைய முடியாது. தோல்விகளை எல்லாம் வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற்ற வேண்டும். பழையதை மறப்போம். மறதி என்பது ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான ஒரு கொடை, ஒரு நல்ல வரம். ஆண்டவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் மறதி என்பது. சில விஷயங்களை நாங்கள் மறந்துதான் ஆக வேண்டும். அதையே மனசில் போட்டு வருத்தி கொண்டிருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போயிடும். சில அவமானங்கள், சில கெட்ட பெயர், சில வேதனை, சில பிரிவுகள், சில துன்பங்களை எல்லாம் நாங்கள் மறந்துதான் ஆக வேண்டும். யோசிச்சு பாருங்கோ, மனுஷனுக்கு மறதி என்ற ஒரு குணம் மட்டும் இல்லை என்றால் வாழ்க்கையில் எங்கோ தொலைந்து சென்றிருப்பான். மறதி ஒரு நல்ல விஷயம். பல விஷயங்களை நாங்கள் மறக்கத்தான் வேண்டும். மறந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேறலாம். பழைய அவமானங்கள், துன்பங்கள், வேதனைகள் இதெல்லாம் மறக்க வேண்டிய விஷயத்தை மறந்து விடுங்கள். திரும்பி திரும்பி நினைக்காதீங்கோ. உங்களுடைய பலவீனத்தை எடை போட்டு கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு தெரியும், நான் எப்பவும் ஜாதகம் பார்க்க போனேன், ஜோசியர்கிட்ட கேளுங்கோ, ஜாதக ரீதியாக என்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பலவீனத்தை ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் உணர்ந்து கொள்ளலண்டா இந்த 2025 புத்தாண்டு முதல் தேதி கொஞ்சம் அமைதியாக இருந்து யோசியுங்கள். சில பேருக்கு கோபம் பலவீனமாக இருக்கலாம். சில பேருக்கு அவசர புத்தி பலவீனமாக இருக்கலாம். சில பேருக்கு பொறாமை பலவீனமாக இருக்கலாம். சில பேருக்கு காமம் பலவீனமாக இருக்கலாம். சில பேருக்கு அளவுக்கு அதிகமான ஆசை பலவீனமாக இருக்கலாம். ஏதோ உங்களுடைய பலவீனம். 2024 நான் அதிகமாக கோபப்பட்டேன், அதனால் பல இழப்புகளை சந்தித்தேன். 2024 அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அகலக்கால் வைத்தேன், அதனால் கடனை சந்தித்தேன். இந்த மாதிரி உங்களுடைய பலவீனம் என்ன? 2024 போன வருஷம், அதற்கு முற்பட்ட வருஷத்தில் எங்களுடைய பலவீனத்தினால் என்ன துன்பத்தை நாங்கள் அனுபவித்தோம், அதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுடைய பலம் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பலத்தை, சில பேருக்கு பேச்சு வன்மை, என்னுடைய பலம் என்னுடைய பேச்சு, அப்போ அதை அபிவிருத்தி அடைஞ்சு கொள்ளுங்க. அது மாதிரி உங்களுடைய பலவீனத்தில் இருந்து வெளியில் வரணும். உங்களுடைய பலத்தை பலப்படுத்தி கொள்ளணும். தவறுகளை திருத்தி கொள்ளுங்கள். உங்கள் மேல் தவறு இருந்தால் மன்னிப்பு கேட்கவும் திருத்தி கொள்ளவும் தயங்காதீர்கள். உங்களுடைய தவறுகளை எல்லாம், இன்றைக்கே இதை பற்றி பேசுகிறேன்னா, வருஷ பிறப்பு இன்றைக்கு 1ஆம் தேதி, இன்றைக்கு எங்களை நாங்களே ஆத்ம விசாரணை, எங்களை நாங்களே விசாரணை செய்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைய நாள். நான் ஆத்ம விசாரணையை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். தவறுகளை திருத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வெற்றிக்கு முதல் எதிரி உங்களுடைய சோம்பேறித்தனம். அதிகாலையில் எழ வேண்டும். அப்படி எழும்புகிற பழக்கம் இல்லாதவர்கள் 1ஆம் தேதியிலிருந்து தீர்மானியுங்கோ, ஆக குறைஞ்சது 6 மணிக்காக எழும்ப வேண்டும். சூரியன் உதிக்கும் போது நாங்கள் தூங்கி கொண்டிருக்கக்கூடாது. 5:58 சூரியன் 6 மணிக்கு உதிச்சா 2 நிமிஷத்துக்கு முன்னுக்காவது நீங்கள் எழும்பி சூரியனை வரவேற்க வேண்டும். சோம்பேறிகளாக இருந்து விடாதீர்கள். சோம்பேறிகளை ஒரு நாளும் உலகம் திரும்பி பார்த்ததாக சரித்திரமே இல்லை. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் உற்சாகமாக இருந்தார்கள், ஆனந்தமாக இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். சோம்பேறித்தனம் இல்லாதவர்களாக, சோம்பேறித்தனம் அற்றவர்களாக இருந்தார்கள் என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். சோம்பேறித்தனத்தை பிறகு செய்வோம், நாளைக்கு செய்வோம், பிறகு செய்வோம், தூங்குறது,
ஒரு உற்சாகமாக ஒன்றை தெரிஞ்சு கொள்ள முயற்சி செய்கிறதில்லை, ஒரு விஷயத்துக்கு பயிற்சி எடுக்கிறதில்லை. இதெல்லாம் சோம்பேறித்தனத்தின். குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்குங்கள். உழைப்பு முக்கியம், காசு முக்கியம், பணத்துக்கு பின்னுக்கு ஓடத்தான் வேணும். ஆனாலும் உங்களுடைய குடும்பம் அதைவிட முக்கியம். காசு பணத்தை விட குடும்பம் முக்கியம். காசு பணத்தை சம்பாதிச்சு கொள்ளலாம், குடும்பத்தை இழந்தால் சம்பாதிக்க முடியாது. அதனால் பிள்ளைகளோட கொஞ்சம் நேரம் செலவழியுங்கோ. மனைவிக்கு உண்டான மதிப்பை கொடுங்கள், கணவனுக்கு உண்டான மதிப்பை கொடுங்கள். பிள்ளைகளை கௌரவமாக வாழ பழக்குங்கள், சந்தோஷமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். குடும்பத்தோட கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள். வயது போன உங்களுடைய தாய் தந்தையரை கவனியுங்கள், அவர்களோடு அன்பாக பேசுங்கள், அவர்களுக்கு தேவைப்பட்ட உதவிகளை செய்து கொள்ளுங்கள். புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு விஷயத்தை புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள். சில பேருக்கு ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள ஆசை, இந்த புது வருஷத்தில் வகுப்பு தொடங்குறேன், ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள ஆசை, அதை கற்றுக்கொள்ளுங்கோ. வாஸ்துவை பற்றி கொஞ்சம் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்கோ. உங்களோட வீடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் என்ன மாதிரி ஜோசியராக தொழில் செய்ய தேவையில்லை, உங்களுடைய குடும்ப ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளலாம், பிள்ளைகளை பற்றி பார்த்துக்கொள்ளலாம். வாஸ்துவை கற்றுக்கொண்டா உங்களோட வீடை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இப்போ இன்னொரு சகோதர மொழி தெரியாது, அதை கற்றுக்கொள்ளுங்கள். ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ ஒரு விஷயம், சில மந்திரங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உடல் பயிற்சி அவசியமாக செய்யுங்கள். உடல் பயிற்சி செய்யாதவர்கள் இந்த ஆங்கில புத்தாண்டை முன்னுக்கெடுத்து கண்டிப்பாக உடல் பயிற்சியில் ஈடுபடுங்கள். முடிந்த அளவு தான தர்மங்கள் செய்யுங்கள். புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள். மன அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.